தோல்வி கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. நிறைய நேரம் இந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. உண்மையாலுமே ஜெயிச்சவங்க நிறைய பேர் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில தோத்தவங்களா தான் இருப்பாங்க. நிறைய விஷயத்துல அவங்க தோத்ததுனால தான் வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமா இருக்கு. அப்ப தோல்வியை நீங்களும் நானும் ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது, தோல்வியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. இன்னொரு வார்த்தை சொல்லலாம், தோல்விக்கு வலிகள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நேரம் வலி நம்ம வாழ்க்கையில யார் மூலியமாவது ஏதோ ஒரு காரியத்தின் மூலியமா வரும்போதெல்லாம் அந்த வலியை தாங்கிக் கொள்ள ஏற்றுக்கொள்ள நீங்களும் நானும் பழகணும். நிறைய பேர் வாழ்க்கையில வலியை ஏற்றுக்கொண்டதுனாலதான் வெற்றி பெற்றார்கள். 2 பேர் சொல்ல முடியும். ஒருத்தர் மகாத்மா காந்தி. அவர் நிறைய நேரம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார், அந்த வலிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், தேசத்துடைய தகப்பனாக தந்தையாக மாறினார். ஒருவர் இயேசு கிறிஸ்து எல்லா வலிகளையும் எல்லாருடைய வலிகளையும் தன் மேல சுமந்து கொண்டார். இன்னைக்கு அவர் கடவுள் என்று சொல்லி அநேகர் நம்புறாங்க, வேண்டுகிறாங்க. வலிகள் ரொம்ப முக்கியம், தோல்வி ரொம்ப முக்கியம். ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையில கொண்டு வர அது ஒரு மிகப்பெரிய பாதையாக இருக்கும். Have a nice day.